முதல்ல நான் ஐயநாதன் தொடங்குறேன். இந்த தமிழ்நாடு அரசியல் களத்தில் தற்போது பல்வேறு அரசியல் சந்திப்புகள் இப்போ நடந்துட்டு இருக்கு. இது அரசியலா இல்லை அக்கறையா? நிச்சயமாக அரசியல் தான். நாகரிகம் அப்படின்றது வந்துட்டு அதை சும்மா நீங்கள் ஒட்ட வச்சுட்டீங்க. அரசியல் தான். என்ன காரணம் அப்படின்னம்னா கூட்டணிகள்லாம் வந்துட்டு இன்னமும் முடிவாகாத ஒரு நிலை. அதுவும் அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துட்டு மேலும் பலரையும் இழுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்காக ஒரு திரு ராமதாஸ் ஐயா அவர்களை போய்ட்டு அவங்களாம் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இன்னொரு பக்கத்தில் என்ன அப்படின்னீங்கன்னா பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் ஏற்பட்டுள்ள தொகுதி உடன்படிக்கை எந்தெந்த தொகுதிகள் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்துட்டு வேலை செய்யணும் அப்படின்றது பாஜக அவருடைய நோக்கம். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் போட்டு தனிப்பட்ட முறையில் அவன் மேலிட பார்வையாளராக வந்து அவரோட வந்துட்டு திரு எடப்பாடி பழனிசாமியும் கூட திரு நயனா நாகேந்திரன் இவங்கெல்லாம் போயிட்டு பார்த்து பேசியிருக்காங்க. இதெல்லாம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னம்னா தேர்தல் கூட்டணி அரசியல் தொடர்பானது தான் எல்லாமே. ஆனால் என்ன, இப்போ திரு ராமதாஸ் ஐயா அவர்களை வந்துட்டு எடுக்கிறது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு ஒரு கட்டாயம், அவங்களுடைய கூட்டணியை பலப்படுத்த. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் போனது அது எப்படி அதை பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா அன்புமணியை வந்துட்டு அவங்க இது பண்ணிக்க போகிறதில்ல. ராமதாஸ் ஐயா வந்துட்டு இந்த கூட்டணிக்கு வர்றதில் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு நெருடல் இருக்குது. அதனால் அது எப்படி அப்படின்றது தெரியல. ஆனால் எல்லா கணக்கும் அந்த கூட்டணி அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி தான் போகிறதா பார்க்குறேன். இப்போ பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர்கள் முதல்ல வந்திருக்காங்க. இதுக்கு முன்னதாக அமித்ஷாவுடைய அறிவிப்பு, அதற்கு பிறகு பாஜகவுடைய ஹைகமாண்ட்லேருந்து நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்காங்க. இதற்கு முன்னதாக இடைப்பட்ட காலத்தில் டிடிவி தினகரனுடைய நிபந்தனை, செங்கோட்டையினுடைய நிபந்தனை, இந்த மாதிரியான நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சாங்க. பட் இந்த கரூர் துயரத்திற்கு பிறகு அதிமுக தான், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தான் அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் தான் அப்படின்றத இந்த சந்திப்பு உறுதிப்படுத்தியிருக்கா? இல்லைங்க, அது ஏற்கனவே திரு அமித்ஷாவும் திரு பழனிசாமி அவர்களும் தனிப்பட்ட முறையில் டெல்லியில் சந்தித்த போது அவங்களுக்குள்ள எல்லாமே உடன்படிக்கை முடிஞ்சிருச்சு. அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இவர் வரார், மேலிட பார்வையாளராக வராரு. அதுக்கு நடுவில் வந்துட்டு திரு நயனா நாகேந்திரன் போய்ட்டு அவங்களாம் சந்திச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய தொலைக்காட்சியில் சொந்த ஒரு செய்தி மாதிரி தான். தொகுதிகளை அடையாளப்படுத்தி அந்த தொகுதிகளெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டோம் அப்படின்னோம்னா அவங்க கட்சிக்காரங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா பூத் கமிட்டி கூட்டமெல்லாம் வந்துட்டு அவங்க நடத்திட்டாங்க. அதனால் இப்போ தென் மாவட்டங்கள், அப்புறம் இந்த கொங்கு, இந்த பகுதியில் வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல தங்களுக்கான தொகுதி எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதற்கான அந்த இதுதான் இன்றைக்கி தொடங்கி இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு திரு எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகனுடைய இது அப்படின்றதுல வந்துட்டு திரு அமித்ஷாவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. அதாவது இந்த அதிமுக பாஜக இந்த கூட்டணியினால் திமுக அணியை வீழ்த்திட முடியுன்ற நம்பிக்கை அவருக்கு இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா அந்த பழைய என்டிஏ அவங்களாம் ஒன்றா நின்னாங்களா, அந்த என்டிஏ வந்துட்டு கட்டாயம் ஒன்றா இருக்க வச்சு அதை ஒரு பவர்ஃபுல் என்டிட்டியாக மாற்றணும் அப்படின்றதுல வந்துட்டு அமித்ஷா குறியாக இருக்கிறது தான். அந்த அசைன்மெண்ட் வந்துட்டு திரு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டு அவர் வந்துட்டு டிடிவி தினகரனாக இருக்கட்டும் இல்லை ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அவர் பேசி அவங்கள வழிக்கு கொண்டு வர பார்க்குறாரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இவர் திரு கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி, அவர் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் அங்கேயே நாக்பூரில் போய்ட்டு கலந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்களாம் வந்துட்டு அந்த கூட்டணியில் தான் போவாங்க. இப்படியான ஒரு நிலை தான் இருக்குது. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸும் அந்த கூட்டணிக்கு தான் போவார். இப்படி அதை வந்துட்டு பலப்படுத்தணும் அப்படின்றதுல இவர் அமித்ஷான்றவர் ரொம்ப குறியாக இருக்கார். ஒருவேளை விஜயுடைய கூட்டணி கணக்கு மாறலாம், பாஜக கொள்கை எதிரி, அவங்களோட கூட்டணி சேர முடியாது. ஸோ மைனஸ் முடியாது அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாதுங்க. இல்லை, மைனஸ் பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை அதிமுக கையில் எடுக்கக்கூடும். அதுக்கு முன்னதாகவே இந்த சீட் சீலிங் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிடணும், இந்த டீலை முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு அவசரம் பாஜக கிட்ட தெரியுதா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை. அதாவது முதல்ல விஜய் வந்துட்டு பாஜக எனது கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் சும்மா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவர் இது வரைக்கும் பண்ண பரப்புரையிலேருந்து பார்த்துட்டோம். 2 மாநாட்டிலையும் பார்த்துட்டோம், மற்றதுலையும் பார்த்துட்டோம். பாஜக அவனுடைய அந்த கொள்கையை இங்கே விமர்சிச்சிடல. அவர் எதிர்த்த ஒரு போராட்ட அறிவிப்பெல்லாம் ஒன்றும் வெளியிடலை. பரந்துரை பற்றி பேசும் கூட தமிழ்நாடு அரசு தான் கண்டிக்கிறாரே ஒழிய நிதியை கொடுக்க போகிற இந்திய ஒன்றிய அரசு நோக்கி ஒரு கோரிக்கை கூட கிடையாது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதுவும் இப்போ வந்துட்டு அவர் அந்த பரப்புரை பயணத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பிஜேபியை பற்றிய மென்ஷன் அப்படின்றதே இல்லை. சும்மா தொட்டுட்டு கூட போகல அவர். அவ்வளோதான். எவ்வளோ நடக்குது, வாக்கு திரட்டு அதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி கூட பீகார் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் எதிரொலிச்சிருக்கு. இதெல்லாம் பற்றி அவங்க பேசுகிறதே இல்லை. அதனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்,
இந்த திமுக எதிர்ப்பு அப்படின்றத வந்துட்டு தான் விஜய் சொல்கிறாரு. திமுக அணியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் எடப்பாடியும் சொல்கிறாரு. திமுக கிட்ட வந்துட்டு நாட்டையே காப்பாற்றுவோம் அப்படின்றது தான் பாஜகவும் சொல்கிறாங்க. என்ன இவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்குது? அதனால் ஒரு கட்டத்தில் மேபி டிசம்பர் கிறிஸ்மஸ் அப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் யாரையும் விட்டு தர மாட்டாங்க. கட்டாயம் பாஜக விட்டு அதிமுக போகாது, அதிமுக விட்டு பாஜக போகாது. திரு சிவபிரியன், இந்த சந்திப்பு அரசியலா அக்கறையா? நிச்சயமாக அரசியல் தான். எடப்பாடி அவர்கள் ராமதாஸ் அவர்களை சந்தித்ததும் அரசியலாக தான் பார்க்குறேன். அதில் நான் கொஞ்சம் வேறுபட்டு பார்க்குறேன். ஏன்னா நேற்று எல்லா தலைவர்களும் திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்திருக்கிறாங்க. முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். அதில் அந்த எடப்பாடி அவர்களோட சந்திப்பு, அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகுறதுல அதில் ஒரு பரஸ்பரம் ஒரு நட்புணர்வும் அந்த ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப வெளிப்படையாக அதில் தெரியுது. ரெண்டு பேருமே இயல்பாக பேசிக்கிறது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். திரு மருத்துவர் ராமதாஸை பொறுத்த வரையிலும் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கணும், ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளோட நம்ம கூட்டணியில் இருக்கணும், அப்போ தான் நமக்கும் அது மரியாதை, இல்லைன்னா நம்ம தனியாக நிற்கணுங்கிறதான் அவருடைய ஸ்டாண்டாக இருக்குது. பாஜகவை பொறுத்த வரையில் அவருக்கு அவருக்கான பர்சனல் ரிசர்வேஷன்ஸ் இருந்திருக்கு. அதை ரொம்ப வெளிப்படையாக பார்த்துருக்கோம். அவரும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், பாஜகவோட கூட்டணி வேண்டான்னு சொன்னேன்னு. ஸோ அப்போ அந்த பரஸ்பர சந்திப்பு அதில் நிறைய அரசியல் கணக்குகள், அரசியல் என்ன சொல்கிறது, மெசேஜஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த மெசேஜ் ஒன்று என்னதான் அன்புமணி அவர்கள்கிட்ட ஃபங்க்ஷனரிஸ் கட்சி இருந்தாலும் கூட கூட்டணி கட்சிகளோ இல்லை மற்ற கட்சிகளோ ராமதாஸ் அவர்களை தான் பாமகவாக பார்க்கிறார்கள். இதுதான் என்னுடைய புரிதல். பாமகனா ராமதாஸ், ராமதாஸ் அவர்கள்னா பாமக, அவ்வளவுதான். அந்த வெளிப்பாடு தான் நேற்று அவங்க போய் ராமதாஸ் அவர்களை பார்த்தது. இல்லை அப்படி அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா நேற்று ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த பிறகு தான் இபிஎஸ் வராரு. ஸோ இதுக்கு முன்னாடியே இபிஎஸ் பேசியிருக்கலாம். ஒரு நெருக்கடியை அதிமுகவுக்கு ஏற்படுத்துகிறார். ராமதாஸில் சந்தித்ததன் மூலமாக எனக்கு இந்த விண்டோவை நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன், எனக்கு எதுவுமே பாசிபிள் அப்படின்றத ஒரு மெசேஜ் சொல்கிறார். இதுதான் இபிஎஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியா? இல்லை, அந்த மாதிரி நான் பார்க்கல. ஏன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் யார் நோய்வாய்ப்பட்டாலும் அவரை கட்சி பேதமின்றி, கட்சி பாகுபாடின்றி பார்க்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த 4.5 வருடங்களில் நாம் பார்த்துருக்குறோம். ராமதாஸ் அவர்களை திமுக கூட்டணிக்கு கூட்டிகிட்டு வரணும்னா திமுகவில் இருக்கக்கூடிய விசிகாவை இவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்கங்கிறத அவங்க ரொம்ப பப்ளிக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களே. பாமகங்கிறது ஒரு யூனிட் தான். அதில் ராமதாஸ் அவர்களுடைய அணி, அன்புமணி அவர்களுடைய அணிங்கிறது விசிகாவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. விசிகா ஒத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா 2021 24 பாமக திமுக கூட்டணிக்கு வந்திருக்குமே. அவங்க ஒத்துக்காததுனால தான் பாமக திமுக கூட்டணிக்கு வரல. ஸோ முதலமைச்சர் பார்த்தது